தலைமை செயலகத்தில் ஒரு கூட்டம் நடந்தது தெரியல. 4 அமைச்சர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அழையா விருந்தாளியா நான் போயிட்டேன், உள்ள போயிட்டேன். அப்போ சீஃப் செக்ரட்டரி உட்கார்ந்துட்டு இருக்காரு, இறையன்பு தான். இறையன்பு கிட்ட நான் சொல்றேன், ஏன் என்எல்சி வேண்டாம், என்எல்சி சேர்மன் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீ யார புத்தம் யாரும் இருந்தல கூட இருந்தாங்க. அப்போ எல்லாம் விளக்கி சொல்றேன், தமிழ்நாட்டில் தேவையில்லை, இப்போ ரினியூவல் எனர்ஜி, புதுப்பிக்க வல்ல எரிசக்தி, எரிவாயு எரிசக்தி எல்லாம் வந்துட்டு இருக்கு. ரினியூவல் எனர்ஜி நிறைய இருக்கு, பொட்டன்ஷியல் நிறைய இருக்குது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்ட 5000 மெகாவாட் வந்து சோலார், இது இன்னும் 5000 மெகாவாட் உயர்த்தலாம். இன்னைக்கு காற்று ஆலைகள் 2700 மெகாவாட், அதுக்கிட்ட 5000 உயர்த்தலாம். இப்படிலாம் இது தேவையில்லை, சொற்ப கரண்ட்டுக்காக நாங்கள் நிலத்தை கொடுக்குறோம். 66 ஆண்டு காலமாக பட்டா கிடைக்கலன்னு சொன்ன அப்புறம் சீஃப் செக்ரட்டரி, தமிழ்நாடு அன்றைய சீஃப் செக்ரட்டரி, அப்படியா அவருக்கு ஆச்சரியம், என்ன 66 வருஷமா பட்டா கொடுக்கலையான்னு கேட்கிறார் பக்கத்தில். இல்லைங்க சார், நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம், ப்ராசஸ் பண்றோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த கத்திரிக்காயெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதன் பிறகுதான் திருப்பி போராட்டம் பண்ணி இங்கெல்லாம் போராட்டம் நடந்த பிறகுதான், இப்போ நம்ம போராட்டம் பிறகுதான் 66 ஆண்டுகளுக்கு பிறகு பட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம போராட்டத்துக்கு பிறகுதான் இப்ப 500 பேருக்கு நாங்க நிலம் கொடுத்து வேலை வாய்ப்பு கொடுக்குறோம்னு அறிவிப்பு வந்திருக்கிறது. அதுல 250 பேருக்கு ஏதோ நிரந்தர தற்காலிக வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த 250 பேர்ல 220 பேர் திமுக காரங்க.